ஹாய் எவ்ரி ஒன், இன்றைக்கோட மினி விலாக் பார்க்கலாம். இன்றைக்கி மார்னிங் 7 o'clock எழுந்து ரெடி ஆகிட்டு நாங்கள் வந்து நானே அப்பா என் அம்மா 3 பேர் கிளம்பிட்டோம் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு. கிளம்பிட்டு வர வழியில் தான் வந்து என் கசினோட வீடு. ஸோ அவளோட குழந்தைய பார்க்கலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு குழந்தைய பார்த்துட்டு கிளம்புறோன்னா புஜா பாப்பா வந்து ட்ரெஸ்ஸை பிடிச்சிட்டு கதறா பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவள் வழியே சமாதானப்படுத்திட்டு வீட்டுக்கு வந்தால் டேடி இன்னொரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். ஐயோ இன்னொரு ஃபங்க்ஷனாக நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு அப்போ தான் ஒரு ஆஃபர் எடுத்துச்சு. அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு பாய் வீட்டு ஃபங்க்ஷன். ஏன் வந்து ஆப்ஷன் விடணும்னு சொல்லிட்டு என் சித்தப்பாவையும் அண்ணியும் கூட்டிட்டு நானும் சித்தப்பா அண்ணி 3 பேர் கிளம்பிட்டோம். எங்கள் அப்பா இருந்துட்டு வரேன்னு சொன்னார். இல்லை பரவாயில்ல, நாங்கள் 3 பேர் போயிட்டு வரோம், நான் ஒரு வீட்டிலே இறக்கி விட்டுட்டு நாங்கள் 3 பேர் கிளம்பிட்டோம். போகிற வழியில் தான் இந்த மாதிரி ரொம்ப நேச்சராக இருந்துச்சுங்க. புலியூர் போகிற வழியில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலி. அதனால் வந்து எல்லாத்தையும் கேப்சர் பண்ணிகிட்டே போனேன். போயிட்டு கரெக்டாக எக்ஸாக்டாக புலியூர் ரீச் ஆகிட்டோம். போனால் எங்கள் சித்தப்பா வண்டியில் காற்று கொஞ்சம் அடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு மெக்கானிக் ஷாப்பில் நிறுத்திட்டு காற்று அடிச்சிட்டு இருந்தார். என் அண்ணி ஆர்டர் பண்ணி இந்த ப்ராடக்ட் வந்துச்சுன்னு ஃபோன் பேசிகிட்டு இருந்தாங்க. நான் வந்து ரோட்டில் போகிறவங்க வரவங்களாம் வேடிக்கை பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தேன். கல்யாணத்துக்கு கூட்டிகிட்டு போய் பிரியாணி வாங்கி போடுறேன்னு சொல்லி என்னை ஏமாற்றி இங்கே நிற்க வச்சுருக்காங்கன்னு ஒரே டென்ஷனாக இருந்துச்சு. சரி எனிவே பரவாயில்ல, பிரியாணினா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு வழியாக ஃபைனலாக போய் மண்டபத்தை ரீச் பண்ணிட்டோம். போய் பார்த்தாங்க செம்ம ரஷ்ஷாக இருந்துச்சுங்க. உண்மையாகவே நம்பவே முடியல, அவ்வளோ ரஷ்ஷாக இருந்துச்சு. சரி வந்த வேலையை பார்க்கலாம் அப்படி ஓடலான்னு நினச்சா பொண்ணோட அப்பா வந்து ஃபோட்டோ எடுங்கன்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. சரி ஓகே, வந்ததுக்கு அவங்களுக்கு ஒரு ஞாபகமாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு போய் ஒரு ரூம்குள்ளே ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டோம். எனக்கு அங்கேருந்து ரஷ்ஷை பார்த்து பயமே ஆகிடுச்சிங்க. எங்கள் அண்ணி கை பிடிச்சிட்டு தான் அங்கே ஃபுல்லாக சுற்றிட்டே இருந்தேன். சரின்னு சொல்லிட்டு சாப்பிட்ற இடத்துக்கு போய் பார்த்தா ஒரு 7-8 ரூபா இருக்குதுங்க. ஆனால் ஃபுல்லாகவே சரியான ரஷ்ஷு. அப்புறமேட்டு ஒரு வழியாக வெயிட் பண்ணி பிளேஸை பிடிச்சி உட்காந்துட்டோம். ஆனால் பார்த்தா அங்கே இலை போடுறதோ இதுவோ எல்லாமே ரொம்ப லேட்டாக தான் நடந்துச்சு. ஒரு வழியாக நம்மளுக்கும் இலைய வச்சுட்டாங்க. அப்பா இலைய வச்சுட்டாங்க, ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க, நம்ம பிரியாணி சாப்பிட்லான்னு பார்த்தா ஒன்றுமே வரத்துக்கு செம்ம லேட்டாக இருந்துச்சுங்க. கத்திரிக்காய் தாளிச்சா பாயாசம் இதெல்லாம் வச்சாங்களே தவிர பிரியாணி வைக்கல. இதெல்லாம் வச்சுட்டு அதுக்கு முன்னாடி பிரியாணி வச்சுருந்தாங்கன்னா காலி பண்ணிட்டு இன்னொரு ஒன்று கூட சாப்பிட்டு வந்துருக்கலாம். எனிவே சரி பொறுமையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஃபைனலாக நம்ம ஆசைப்பட்ட மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச பிரியாணி வந்துருச்சு. வித் கவாப்போட கொடுத்தாங்க. அவ்வளோதான், நம்ம வந்த வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு பிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். சாப்பிட்டுட்டு அப்புறமேட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு வெளியே வந்தேங்க. எங்கள் சித்தப்பா கொஞ்ச நேரம் உட்காந்துட்ருங்க அப்படின்னு சொன்னாங்க. நானே அண்ணி உட்காந்து வீடியோ எடுத்து விளையாடிட்டு இருந்தோம். அப்புறம் வீடியோ எடுத்து முடிச்சுட்டு நானும் சித்தப்பா அண்ணி 3 பேரும் கிளம்பிட்டோம். போகிற வழியில் எங்கள் சித்தப்பா கூட சரியான ஃபன்னாக இருந்துச்சுங்க. பாய் வீட்டு பிரியாணி சாப்பிட்டு எங்கள் சித்தப்பா பண்ணால அப்புறம் ஐயோ பாய் வீட்டு பிரியாணியோட பக்குவம் தூக்கத்தில் கூட கையை எழுந்து நக்குவோன்னு டைலாக் சொல்லி எங்களை ஒரே சீக்க வச்சு கூட்டிகிட்டு போனார். ஃபைனலாக வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கணும், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப்